இயேசுவில் பிரியமானவர்களே, நவக்காலத்தில் இறைவனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்று ஏராளமான முகங்களை பார்த்தோம் முத்தலாபுரத்தில். அதனால புதுசாதான் நான் பேச முடியும். எப்படி இந்த சிலுவை பயணத்தில் ஆண்டவர் இயேசுவோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் பயணித்த அந்த தருணத்தில் யாரெல்லாம் அவர்களோடு பயணித்தார்கள் என்ற அந்த சிந்தனையை இன்று உங்களுக்கு விருந்தாக்க விரும்புகின்றேன். 3 நிலைகளில் இந்த இயேசு சிலுவை பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது, சிலுவை சுமந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று விவிலியம் நமக்கு கற்றுத் தருகிறது, சொல்லித் தருகிறது. இந்த ஏராளமான மக்கள் கூட்டத்தில் 3 விதமான மக்கள் இருந்தார்கள். இந்த 3 விதமான மக்கள் 3 விதமான மனநிலையோடு, உணர்வுகளோடு உந்தப்பட்டு அல்லது தள்ளப்பட்டு இந்த சிலுவை நாதரை பின்தொடர்ந்த மக்கள். இன்று இந்த 3 நிலையான மக்களில் நான் யாராக இருந்து கொண்டிருக்கிறேன், இன்றிலிருந்து யாராக மாற இருக்கிறேன்? இதுதான் ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். என்ன கூட்டம்? வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இந்த வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் மிக மிக நச்சுத்தன்மை நிறைந்த, மனிதாபிமானம் அற்ற ஒரு கூட்டம்தான் இந்த வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். எவ்வாறு என்றில் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. ஒருவேளை நீங்க யாராவது எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றனர். பாருங்க, அது போதும். மக்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு நின்றனர். எதை பார்த்து கொண்டு நின்றனர்? இயேசு சிலுவை சுமந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு நின்றனர் என்று விவிலியம் மிக அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த பார்த்து கொண்டு நின்றனர் என்ற இந்த கூட்டத்தை இன்று எப்படி நாம் பார்க்கலாம் என்றால், ஒரு விபத்து நடக்கிறது, அல்லது நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது ஒரு விபத்து நடக்கிறது. விபத்து நடந்தவுடன் இன்று தங்களுடைய கைபேசியை அந்த கரங்களில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போனை கையில் எடுத்து வேடிக்கையாக வீடியோ பிடிக்கக்கூடிய கூட்டம்தான் இந்த கூட்டம். ஒருவேளை இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த கூட்டத்தினர் இருந்திருந்தால் கண்டிப்பாக புகைப்படங்களாக எடுத்து தள்ளி இருப்பார்கள். அன்று இந்த கூட்டம் இருந்திருந்தால் தாங்கள் பார்த்ததை பதிவு செய்து வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் பதிவு செய்து பதிவேற்றம் செய்து அது லைக்குகளை அள்ளி வாரி இருப்பார்கள். இன்று இருக்கக்கூடிய மக்கள் அன்று இருந்தார்களேயானால் யோசித்து பாருங்கள். இந்த பார்த்து கொண்டு நின்ற கூட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது பக்கத்து வீட்டிலே நெருப்பு பற்றி எரிகிறது. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்று அதிகம். இறங்கி அதை அணைத்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களை விட இன்னும் எரியட்டும், இன்னும் பற்றி எரியட்டும், இதுவும் வேண்டும், இதுக்கு அப்புறமும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் இன்று அதிகம். அன்று இயேசுவின் காலத்தில் இருந்ததை போல இந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல நச்சுத்தன்மை நிறைந்தவர்கள். ஆலயத்திற்கு வருவார்கள், திருப்பலியிலே கலந்து கொள்வார்கள்,
திருவிழாக்களிலே கலந்து கொள்வார்கள், மாலை ஆடம்பர ஆராதனைகளிலே கலந்து கொள்வார்கள். எதற்காக கலந்து கொள்கிறார்கள்? அந்த புனிதர் என்னுடைய ஆசிரை பெற வேண்டும் என்று வரக்கூடிய கூட்டத்தினரை விட வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று வரக்கூடிய கூட்டம்தான் அதிகம். வந்து செல்போனிலே சிரித்து பேசிக் கொண்டிருப்பதும் விளையாடிக் கொண்டிருப்பதும் நடப்பதை அங்கு யார் வந்திருக்கிறார்கள், எந்த உறவுகள் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக, வேடிக்கை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தை தவிர உண்மையான அக்கறையோடு அந்த நிகழ்விலே பங்கு பெற வேண்டும் என்ற நிலையில் வந்த மக்கள் எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணி விடலாம். வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டம். அதோடு மட்டுமல்ல, லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 37வது இறை வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 37வது இறை வார்த்தை, படைவீரர் அவர்களிடம் வந்து கொடுத்து, அரசரானால் உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். நீ யூதர்களின் அரசனாக இருந்தால் உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். நான் உன்னை காப்பாற்றுவதற்கு வரமாட்டேன். நீ உன்னையே காப்பாற்றிக்கொள். மிக மிக ஆபத்து நிறைந்த மக்கள் இவர்கள். மிக மிக விஷம் நிறைந்த மக்கள் இவர்கள். உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். நீ எப்படி போனாலும் பரவாயில்லை, நீ செத்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, சாகக்கூடிய விளிம்பிலே நீ நின்றாலும் பரவாயில்லை, நாங்கள் பார்த்து கொண்டு நிற்போமே தவிர உன்னை நீதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் நமது மத்தியிலே? யோசித்து பாருங்கள். இயேசு சிலுவை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார். சிலுவை சுமந்து சென்று கொண்டிருந்த ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். அறைந்தவர் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் எக்காலத்தோடு சொல்லுகிறார்கள், உன்னை நீ காப்பாற்றிக்கொள், உன்னை நீ காப்பாற்றிக்கொள். காப்பாற்ற வக்கு இருந்தும் காப்பாற்றக்கூடிய நிலை இருந்தும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உன்னை நீ காப்பாற்றிக்கொள். சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில திங்கள் சந்தை அருகில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு 3 மாதங்களுக்கு முன்னால் பத்திரிகையிலே நீங்கள் வாசித்திருக்கலாம். மிக மிக ரணம் நிறைந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்ற அந்த எண்ணம் கண்டிப்பாக தோன்றும். அதனுடைய 2வது நிலையை அடுத்த நிலையில் நான் கொண்டு வருவேன். எப்படி எனில், ஒரு வயதான தந்தை, வயதான தாய், கிட்டத்தட்ட 85 வயது அவருக்கு ஆகிறது. அந்த அம்மாவுக்கு 77 வயது. வயது முதிர்ந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவெனில், நான் 3 ஆண் சிங்கங்களை பெற்றெடுத்தேன். ஆண் ஆண் சிங்கங்களை. அவர்கள் இப்பொழுது எலிகளாக மாறியிருக்கிறார்கள். சிங்கங்கள் என்று ஒரு காலத்தில் நான் மார்த்தட்டினேன். ஆனால் இன்று அவர்கள் சிங்கங்கள் அல்ல, எலிகளை விட கேடு கெட்டவர்கள். இன்று நாங்கள் இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வயது நிறைந்த இந்த காலத்திலே, வயது முதிர்ந்த இந்த நிலையிலே எங்களை பார்ப்பதற்கு, கவனிப்பதற்கு, உணவு கொடுப்பதற்கு அவர்களால் இயலவில்லை. எங்களை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு அவர்களால் இயலவில்லை. சாப்பிட்டீர்களா என்று கேட்பதற்கு ஒரு வார்த்தை இல்லை, ஒரு நாதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். எங்களை பார்த்து விட்டு செல்லுவார்கள். வாரந்தோறும் பார்த்துவிட்டு கையில் இருப்பதை ஏதோ பிச்சை போடுவது போல போட்டுவிட்டு செல்வார்கள் என்று அந்த தந்தை சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இப்படி அல்லவா இருக்கிறது? இது சாத்தானினுடைய சூழ்ச்சியாகவும் சாத்தானின் கூட்டமாகவும் இருப்பதை பார்க்கலாம். காரணம், ஆண்டவர் இயேசு பாலைவன சோதனையிலே அந்த சாத்தான் வந்து சொல்லுகிறான், நீ இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். அன்று சொன்ன அந்த சாத்தானுக்கும் உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் என்று சொன்ன இந்த மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்று எத்தனை சாத்தான்கள், எத்தனை அலகைகள் நமது வீட்டிலும் நமது ஊரிலும் நம்முடைய எல்லைகளிலும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவன் வேதனைப்படுகின்ற பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டு வெறும் புகைப்படங்களாக எடுத்து தள்ளும் இந்த மனிதர்கள் கேடுகெட்ட பிறவிகளாக இருக்கிறார்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார்.
இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, அடுத்த கட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, கண்ணீர் சிந்தக்கூடிய மக்கள். முதல் நிலையிலிருந்து சற்று பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே வருபவர்கள் தான் இந்த கண்ணீர் சிந்தக்கூடிய மக்கள். விவிலியம் சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 27வது வசனம், இவர்கள் உள்ளத்திலே காயம் அடைந்தவர்களாய் என் ஆண்டவரை தேடி வந்த கூட்டத்தினராக இருக்கிறார்கள். வாசிங்க. பெரும் திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே செல்கிறார்கள். பாருங்க, அவருக்காக பெரும் திரளான மக்கள், அந்த பெரும் திரளான மக்களிலே மார்பிலை கரங்களை அடித்தவர்களாக, ஐயோ இப்படியானது, இந்த மனிதனுக்கா இப்படி ஆக வேண்டும் என்ற அந்த பதைப்போடு அவரை தொடர்ந்து சென்ற மக்கள் தான் இந்த இரண்டாவது ரகம். இவர்கள் சற்று பரவாயில்லை என்று சொல்லலாம். நான் முதலிலே சொன்ன அந்த நிகழ்வை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே நான் புல் ஸ்டாப் வைக்கல, காமாதான் போட்டேன். அந்த தந்தை ஒரு நாள் திடீரென பார்க்கின்ற பொழுது இரத்தம் வடியக்கூடிய அந்த அருவாளோடு வீட்டின் முன்னால் அமர்ந்திருக்கிறார். கையிலே இரத்த வடியக்கூடிய அந்த அருவாளோடு வீட்டின் வாயிலில் அமர்ந்திருக்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? 85 வயதான இந்த வயது முதிர்ந்த இந்த கணவர் தன்னுடைய மனைவி 77 வயதான மனைவிக்காக கடைசி வரை பனிமரம் ஏறி தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவிக்காக உணவு கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். கடைசி தருணத்திலே பார்வை இழக்கப்படுகிறது, பார்வை இழந்து போகிறார். வெளியே சென்று வேலை செய்ய முடியவில்லை, பனை மரம் ஏற முடியவில்லை. தன்னுடைய மனைவி இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுத்து கொடுப்பதற்கு கையில் காசு இல்லை, வருமானம் இல்லை, பிள்ளைகள் பக்கத்தில் இல்லை, பிள்ளைகள் உதவி செய்யக்கூடிய மனநிலையிலும் இல்லை. 3 ஆண்கள், ஆண் சிங்கம் என்று சொன்னவர்கள். என்ன செய்கிறார்? மனைவி இப்படி வேதனையோடு இருப்பதை இவரால் பார்க்க முடியவில்லை. அரைகுறை பசியோடு வாடுவதை பார்க்க முடியவில்லை. மருந்து வாங்கி கொடுப்பதற்கு தன்னிடம் காசு இல்லை என்ற இயலாமை அவரை குத்தி கீறுகிறது. கையில் கிடைத்த அருவாளை எடுத்து கழுத்தை அறுத்து கொலை செய்து விடுகிறார். என்னுடைய மனைவி இப்படி வேதனைப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை, அப்படியாவது இறைவனிடம் சென்று மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே என்று யோசித்து பாருங்க. அழுவதை தவிர இந்த பாவப்பட்ட ஜென்மத்திற்கு வேறு கதி இல்லை. இன்று காயப்பட்ட மனிதர்கள், நம்பி அழக்கூடிய மனிதர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான். இந்த பெண்கள் மாரடித்து புலம்புகிறார்கள், ஒப்பாரி வைக்கிறார்கள், கதறுகிறார்கள். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை சிலுவையிலே அறைவதற்காக இழுத்து செல்கிறார்களே என்று அழுதார்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை, செல்ல இயலவும் இல்லை. பரிதவிக்கக்கூடிய மக்கள் இன்று நமது மத்தியிலும் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கலாம். நன்றாக நான் படிக்கிறேன், எனக்கு நன்றாக படிப்பு வரும், இந்த படிப்போடு நான் நல்ல நிலையிலே போக முடியுமானால் என்னால் முடியவில்லை. காரணம், அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு கையில் காசு இல்லை. அல்லது இதோ எனக்கு பயங்கரமான ஒரு நோய், அந்த நோயினுடைய வேதனை அதிகமாக இருக்கிறது, இந்த நோய் மாற வேண்டும் என்றால் அதற்கான மருத்துவம் பார்க்க வேண்டும், ஆனால் மருத்துவம் பார்ப்பதற்கு கையில் காசு இல்லை. இப்படியே சிறிது சிறிதாக செத்து மடிய வேண்டியதுதான். அழுவதை தவிர வேறு நாதி இல்லை, பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறு நாதி இல்லை. இப்படிப்பட்ட மக்களும் இன்று நமது மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இயலாத நிலையில் அழுவதையும் அடுத்தவர்கள் வேதனைப்படுவதையும் பார்த்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று தன்னுடைய மகள் திருமணம் செய்து கொடுத்த இடத்திலே வேதனைப்படுவதை பார்த்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று பரிதவிக்கும் எத்தனை தாய்மார்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இதோ வாழ்க்கையில் முன்னால் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று தங்களுடைய கையில்லா தனத்தை நினைத்து அழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்க. இரண்டாவது நிலை. இறுதியாக 3வது நிலையில் வருபவர்கள் தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற நம்பிக்கையோடு இயேசுவினை தொட்ட மக்கள், இயேசுவினுடைய இதயத்தை தொட்ட மக்கள், நம்பிக்கையின் மக்கள். அந்த நம்பிக்கையின் மக்களில் முதலாவதாக வருவது நமது தாய் மரியாள்.
தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை, தன்னுடைய உயிர் மூச்சு முடியும் வரை தன்னுடைய மகனுக்காக நின்றவர்கள் தான் இந்த தாய். தன்னுடைய திருமண வாழ்வை துறந்து தந்த இளம் வயதில் 14-15 வயது நிலையில் இருந்து தன்னுடைய மகன் சிலுவையிலே அறையப்படக்கூடிய அந்த தருணம் வரை தனக்காக வாழவில்லை இந்த தாய். தான் தன்னுடைய மெழுகாக, ஒரு மெழுகு எவ்வாறு எரிந்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதோ, தன்னை கரைத்து தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுகிறதோ, அதே போலதான் நம்முடைய தாய் மரியாள் இறுதி வரை தன்னுடைய மகன் ஒளி வீச வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய மகன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக சிறுக 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 தன்னை கரைத்து கொண்டவள் இந்த தாய். நம்பிக்கையின் பெண்மணி. என்ன நினைத்தாலும், யார் என்ன சொன்னாலும், எதை பற்றியும் கவலைப்படாமல் கடைசி வரை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த மகனை தன்னுடைய மடியிலே சுமந்தவாறு அந்த வியாகுல தாயாக நின்றவள் தான் இந்த தாய். இறுதி வரை நின்றவள் அந்த தாய். இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த கூட்டத்தில் என்னை போல நீங்கள் இருக்கிறீர்களா, இல்லை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தை போல நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? யாரை போல நிற்க ஆவல் கொள்கிறோம்?